ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். உங்கள் எல்லாரையும் அருமையான இந்த நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டீச்சிங் டியூஸ்டேயில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ தான் ஒரு 3 days பேக் நம்மளுடைய பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டு வந்திருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வழி பிறந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காக தான் இன்றைய டீச்சிங் டியூஸ்டேயில் நம்ம கூடியிருக்கோம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். அண்ட் லெட் திஸ் தை ஒரு அற்புதமான வழியை நமக்கு காமிச்சு ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாடு வெஸ்டீஜ் ஒரு லெவலுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிறோம் கொள்கிறேன். என்னுடைய ஆடியோ கிளியராக இருக்கா மிஸ்டர் பாஷா சார்? சார் ஆடியோ கிளியர் சார். ஸ்க்ரீன் மட்டும் ப்ளே பண்ணுவோம் சார். ஸ்க்ரீன் வந்து ஏனோடது வரல, தெரில எனக்கு. Screen is fine. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் இருக்கு, சரியா இருக்கா சார்? இப்போ மை வீடியோ அண்ட் மை ஆடியோ, பாஷா சார்? பாஷா, நான் என்னுடைய வாய்ஸ் கேட்குதா? சாரி, ஒரு நிமிஷம். பாஷா சார், இப்போ உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நீங்கள். Yes sir, clear sir. இப்போ no issue sir. You can start from Everything sir. is clear. My video and audio. Everything clear sir. Yes sir. ஓகே, ஃபைன். அகைன் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் வெரி குட் மார்னிங். நான் சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறந்திருக்கு. நமக்கு அற்புதமான ஒரு டூலை வந்து நம்மளுடைய நிறுவனம் ஜஸ்ட் ஒரு 2 days பேக் வெளியிட்டிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல் டூல். அதை நம்ம எவ்வளவு சிறப்பாக அதை நம்ம கையாளுகிறோமோ அதன்படி நம்மளுடைய வெற்றி நிச்சயமாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இன்றைக்கு இந்த டியூஸ்டே ப்ரோக்ராமில் அதை பற்றி, அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம முழு விவரமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் இந்த டீச்சிங் டியூஸ்டே ஹஸ் பீன் இயர் மார்க் ஃபார் தட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஏன்னா வந்திருக்கிற டூல் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு புரிவதற்காக சில விஷயங்களை நான் முன்னாடி சொல்கிறேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 26 வருடங்களாக நான் இருக்கேன். வரும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றின ஆனா ஆவணா, அதாவது ஏபிசிடி கூட தெரியாது. இது என்ன ஒன்றும் தெரியாத ஒரு நபராகத்தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வந்தேன்.
அதுக்கப்புறம் நம்மளுடைய பாலி சாருடைய ஒரு அற்புதமான ஒரு ட்ரைனிங்கை பார்த்ததுக்கப்புறம் இது வேற விதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் ஆராய்ஞ்சு அதை பற்றின விவரங்களை சேகரித்து நான் முள்ள படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக நான் இந்த வியாபாரத்தில் கற்றுக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கடவுளுடைய கிருபையினுடைய விளைவாக இந்த வியாபாரத்தினுடைய நாடி துடிப்புகளை நம்மளால அறிஞ்சிக்கிற லெவலுக்கு கடவுள் எனக்கு அருள் பண்ணியிருக்கார். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன்னா இதாக இருக்கும். முதல் என்னுடைய காட்ஃபாதர் அல்லது என்னுடைய மெசஞ்சர் ஆஃப் காட் மிஸ்டர் சித்தார்த் சிங், அவர் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பார். டு யூ வாண்ட் ஹையர் செக்ஸ் அப்படின்னு கேட்பார். அதாவது உனக்கு வருமானம் அதிகமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பார். இப்போ இந்த கேள்வியை உங்கள் முன்னாடி நான் கேட்டேன்னா, இங்கே நம்ம ஜூமில் நேரடியாக இருக்கிற 1000 பேரும் சரி, இதில் கலந்துக்க முடியாமல் யூடியூப் மூலிமா பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் சரி, இது யூடியூப்பில் லைவாக ஸ்ட்ரீம் ஆகுது, பின்னாடி பார்க்கக்கூடிய அவர்களும் இதை பார்க்கும்போது அவர்களுக்கும் இந்த கேள்வி போகும்போது உங்களுக்கு அதிகமான வருமானம் வேணுமா அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம், எனக்கு அதிகமான வருமானம் வேணும். எவ்வளவு அதிகமான வேணும்? அதிகமாக வேணும். ஓகே, இப்போ வருமானம் அதிகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது லட்சங்களுக்கு மேலே, அதைத்தான் அதிகம் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் வெஸ்டீஜோடைய நாமன் கிளேச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெஸ்டீஜினுடைய இலக்கணம். அப்போ வெஸ்டீஜில் லட்சம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அப்போ 100% வெஸ்டீஜில் அட்லீஸ்ட் ஒரு 5 லகரங்களை தாண்டியாவது இருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் விஎம்சிஎம் லெவலுக்கு ஆகக்கூடிய நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ எனக்கு வருமானம் வேணும் ஜாஸ்தி. இப்போ எனக்கு அது அடுத்த கேள்வி ஒரு சித்தார்த் என்ன கேட்பாரோ அப்படியே நான் வரேன். அடுத்த அவர் கேட்பார், அப்போ உனக்கு அதிக வருமானம் வரணும்னா என்ன இருந்தால் அதிகமாக வருமானம் வரும்? அதிகமாக என்னுடைய பிஸ்னஸ் இருந்தால் எனக்கு அதிகமான வருமானம். நான் பண்ணுற பிஸ்னஸே கம்மி, அப்போ எனக்கு வருமானம் எப்படி அதிகமாக இருக்க முடியும்? அப்போ என்னுடைய வருமானம் அதிகமாக இருக்கணும்னா அப்போ அடுத்த கொரோலரி நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வியாபாரம் அதிக லெவலில் நடக்கணும். 2வது, முதல்ல அதிகமான வருமானம் வேணுமா? ஆமாம். அதிகமான வருமானம் வரணும்னா அதிகமான பிஸ்னஸ் நடக்கணும். ஓகே, அதிகமான பிஸ்னஸ் நடக்கணும். அதிகமான பிஸ்னஸ் குறைச்ச பேரோட அதிகமான பிஸ்னஸ் நடந்தா அது ஒரு நிலையானதாக இருக்காது. அதிக பேரோட அதிகமான பிஸ்னஸ், அப்போதான் அந்த வியாபாரம் நிலை உள்ளதாக நிலையாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ புரியுதுங்களா? அதிகமான வருமானம் வேணும் எனக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கீங்க, உங்கள் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 மணின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மணி என்னன்னு பாருங்க. இதில் இந்த 20 நிமிடங்கள்ல போன 20 நிமிடங்கள் யாராவது ஒருவர் எனக்கு 1 செகண்ட் தர முடியுமா? அப்போ இந்த டைமை நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். எதுக்காக பண்ணியிருக்கோம்? வெஸ்டீஜில் இருக்கோங்கிறதுக்காக பத்திரமா இல்லை. வெஸ்டீஜில் நான் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இது இங்கே கிடைக்கும், அதை நான் முழுசாக கவனிச்சு அப்படி அதுதானே வந்திருக்கோம். அப்போ அதிகமான வருமானம் வேணும் தான் நம்மளோட இதில் இருக்குது. அப்போ அதிகமான வருமானம் வரணும்னா அடுத்த விஷயம் நம்மளுடைய பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம அதிகமான பிஸ்னஸ் வேணும்னாக்கா குறைச்ச பேரோட அதிகமான பிஸ்னஸ் பண்ணிட முடியாது. அப்போ அதிகமான நபர்கள் இருந்தால் தான் நமக்கு அதிகமான பிஸ்னஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அது நிலையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம குழு அதிகமான நபர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போ அந்த குழுவில் இப்போ கொஞ்சம் யோசிச்சிங்க,
உங்கள் வீடு தேடி ஒருத்தர் யாராவது வந்து, ஐயா நீங்களாம் வெஸ்டீஜில் இருக்கீங்களாமே, வெஸ்டீஜில் நிறையா சம்பாதிக்கலாமே, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு யாராவது வருவாங்களா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக நான் இதை பேசுகிறேன். தயவுசெய்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். அப்போ நாம் தான் போகணும். நம்ம போகணும்னு யார்கிட்ட போகணும்? ரோட்டில் போகிறவங்ககிட்டயா? ஊர் பேர் தெரியாதவங்ககிட்டயா? இல்லையே. நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள். அப்போ அவர்களுக்கு போய் போனோடனே நான் வெஸ்டீஜில் இருக்கேன் வானா வந்துடுவாரா? அப்போ அவருக்கு வெஸ்டீஜை பற்றி சொல்லணும், மற்ற விஷயங்களை பற்றி சொல்லணும். அதற்கப்புறம் அவருக்கு அது பிடிச்சிருக்கணும், அப்புறம் அவர் இணையணும். அப்போ இந்த ஒரு வேலை நடந்தாகணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு வேலை நடக்கணும்னா எதை முதல்ல சொல்லணும்? அந்த முதல்ல சொல்றதை எப்படி சொல்லணும்? அதற்கடுத்து ரெண்டாவதா என்ன சொல்லணும்? மூன்றாவதா என்ன சொல்லணும்? அதை ஒவ்வொன்றையும் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாருக்கும் வருமா? இப்போ ஒரு உதாரணமாக மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க. போய் மைக்கை பிடிச்சாங்கன்னா கட கட கடன்னு பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அதே மாதிரி மேடை பேச்சாளர் வந்துட முடியுமா? முடியும். எப்போ முடியும்? பயிற்சி எடுத்துக்கிட்டால் முடியும். அப்போ பயிற்சி போகணும், பயிற்சியை எடுத்துக்கணும், அதுக்குண்டான இதை செய்யணும். அப்போ அதே மாதிரி இந்த வியாபாரம் என்னன்னு நம்ம நண்பர்கள், உறவினர்கள், மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னது மாத்திரம் பத்தாது. எனக்கு கீழே யார் வராங்களோ அவங்களும் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறத நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவர்களுக்கு கீழே வரவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சித்தார்த்த தான் சொல்வாரு. அப்போ இஃப் யூ வாண்ட் மோர் செக்ஸ், உன்னோட பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும். உன்னுடைய பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ நிறைய பேர்கள் ஜாயின் ஆகணும். அப்போ நிறைய பேர்கள் ஜாயின் ஆகணும்னா நீங்கள் நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நிறைய ப்ரெசன்டேஷன் ஒரே ஆள் தர முடியாது. அப்போ நிறைய ப்ரெசன்டர்ஸ் வேணும். அப்போ நிறைய ப்ரெசன்டர்ஸ் வேணும்னா அவங்களை நீ ட்ரெயின் பண்ணணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ட்ரைனிங் பண்ணணும்னா எல்லாரும் வந்துடுவாங்களா? அப்போ எத்தனை பேர் தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும்? எதுக்காக இதை இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நானே என்ன ஏது எதுன்னே தெரியாமல் உள்ள வந்தேன். நான் ஒரு நிறுவனத்தில் இணைந்ததுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் அந்த நேரத்தில் நம்ம பாலி சார் தான் டாப்பில் இருந்தார். அவர் தான் வழி நடத்திட்டு இருந்தார். அவருடைய ட்ரைனிங் தான் நான் மாற்றிச்சுன்னு சொன்னேன் உங்களுக்கு. அப்போ அங்கே ஒரு வழிமுறை இருந்தது. நான் போய் அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்தேன்னா டக்குன்னு வருவாங்க. அப்போல்லாம் வந்து நம்மளை மாதிரி லேப்டாப்பு, எல்சிடி ப்ரொஜெக்டர்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து எல்சிடி ப்ரொஜெக்டர்லாம் வந்து நான் சொல்வது 1999. லேப்டாப்பே பல லட்சங்களுக்கு மேலே போகும். எல்சிடி பல 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 லட்சங்களுக்கு மேலே. அப்போ ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் இருக்கும். அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்லைடை வச்சு அவங்க ப்ரெசன்டேஷன் எடுப்பாங்க. ஸ்லைடாக ஒன்றா எடுப்பாங்க. நான் வந்து சென்னை ஆஃபீஸில் பார்த்தேன். நாளைக்கு நான் பெங்களூர் ஆஃபீஸுக்கு போனேன் அப்படின்னாக்கா பார்த்தாலும் அதே இதுதான் அங்கேயே நடக்கும். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் பதில் தினம் தினம் சென்னையில் சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு யாரெல்லாம் வர முடியுமோ அவங்க தான் இங்கே வர முடியும். அதுவும் அவங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். அப்போ அதுக்கு நடுவில் நம்ம நண்பரோ உறவினரோ அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அல்லது அவர் வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம், இல்லை
அவரும் நம்மளும் ஒரு இடத்துல போய் சந்திச்சிருக்கோம். அப்போ நான் கொடுக்கணும், நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்போ அங்கே ஸ்லைடு என்ன வச்சுருந்தோமோ அதை நாங்கள் ஒன்றா பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸு அல்லது கலர் ஜெராக்ஸு அதை போட்டு அதை ஒரு ஸ்பைரல் பண்ணி எப்படி அங்கே மீட்டிங் எடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த ஸ்பைரல் வச்சு இப்போ நம்மளுடைய ஃப்ளிப் சார்ட் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சுருப்போம். அதே தான் வச்சுருப்பாங்க, யார் யாரும் வெவ்வேறையாக இருக்காது. இப்போ நான் போய் ஆஃபீஸுக்கு போகும்போது அதை நான் பார்க்குறேன். ஆஃபீஸுக்கு நான் ப்ராடக்ட் வாங்க போகிறேன், அப்போ மீட்டிங்லாம் கிடையாது. அப்போது யாரோ 2 பேர் உட்காந்து டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த ஸ்பைரல் வச்சு அதுதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நான் புதுசாக இணைஞ்சிருக்கேன். நான் போய் பார்க்குறேன் புதுசாக வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. புதுசாக வரவங்களுக்கு பகையாக இருக்கிறவங்க என்ன எப்படி காமிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இதுதான் பார்க்குறேன். அப்போ நானும் என்ன பண்ணுவேன், அதையே நானும் ஜெராக்ஸ் எடுத்துப்பேன். அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி பேச நானும் பழக ஆரம்பிப்பேன். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திருப்பியும் கோடிட்டு சொல்கிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ள வந்தவன் நான். ஒரு 3 வருடங்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு ஆளும் கற்றுக்கு நான் வரும்போது என்னுடைய வளர்ச்சி வேறு லெவலில் இருந்தது. 1999 இணைந்திருந்தேன். 2001 முடிவு பகுதி, 2002 ஆரம்ப பகுதியில் பாலி சார் அந்த நிறுவனத்தை விட்டு பிழைத்தார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் நாங்கள் எல்லோரும் இதை தான், ஏன்னா அவர் வகுத்து கொடுத்த ஒரு விஷயம், அதுதான் ஃபாலோ பண்ணோம். வளர்ச்சி வேறு மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயம் ஆச்சு இல்லையா, அதனால் அந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணல, அதை தூக்கி வெளியே போட்டு வேறு ஏதோ பண்ணாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாரும் கம்பெனி என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்கன்னா இல்லை, அவங்களுக்கு அதை எப்படி சொல்லணும்னு தோணுமோ அது மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் வேற ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி வேற சொல்லுவாங்க. இது மாதிரி ஆளுக்கு ஆள் ஏதோ போச்சு. ஸோ நிறுவனத்தோடைய வளர்ச்சியே வேற மாதிரி எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு இதனால் அது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இது நடக்கும்போது இதெல்லாம் நடந்து பிஸ்னஸ் சரியாக போகாமல் நம்ம சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் வளர்ச்சி வரலையே அப்படின்னு ஆராய ஆரம்பிக்கும்போது அது 2004 அந்த இது நடக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் அவங்க பிளானிங் மாற்றினாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் சரியாக இருக்கு, பட் ஏன் நம்மளாம் வளர்ந்தோம், சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம், அப்பயே வளரலை அப்படின்னு ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நார்தர்ன் இலினாய்ஸ் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சர்டிஃபைட் கோர்ஸுக்கு நான் இணைந்திருந்தேன். அப்போது அதெல்லாம் படிக்கும்போது அப்போது சொன்னான், இப்போ நீ ஒரு வியாபாரத்துக்குள்ளே வந்திருக்க, இந்த வியாபாரத்தை பற்றி எடுத்து சொல்கிற, அப்போ அதே மாதிரி மற்றவங்களும் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ மற்றவங்களும் சொல்லணும் அப்படின்னாக்கா அவர்களுக்கு நீ கூப்பிட்டு வச்சு பயிற்சி கொடுக்கணும். எத்தனை பேர் பயிற்சிக்கு வருவாங்க? அப்போது ரொம்ப முக்கியமாக, அதாவது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முதல்லலாம் அந்த மாதிரி 1999 காலங்களில் ஒரு பேப்பர் பேனா எடுத்து அதில் வட்டம் போட்டு காமிப்பது தான் பழக்கமாக இருந்தது. 1999 2000 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெராக்ஸ் ரொம்ப ரொம்ப பிரபலம். அப்போ அவன் சொன்னான், எத்தனை பேர்னால சரியா வட்டம் போட, அதாவது சரியா வட்டம் போட முடியும், எந்த வட்டம் எவ்வளவு போடணும், எப்படி சொல்லணும், சொல்ல எப்படி இத்தனை பேருக்கு தெரியும். அதுக்கு பதில என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதை ஒரு இது பண்ணி ஒரு பிளக் பண்ணி அதை காமிச்சா அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு டூலா, எல்லாரும் அதே செய்வானே. அப்போ நான் முதல்ல பார்த்ததுக்கும் எனக்கு முதல்ல கிடைச்ச வளர்ச்சிக்கும் என்னால் இணைச்சு பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம்
எல்லாரும் வெவ்வேறு ஏன்னா ஒருத்தர் ஒவ்வொன்று செய்கிறாங்க. அப்போ நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். அப்போ வளர்ச்சியும் இதாச்சு. ஏன்னா திருப்பி கமிங் பேக், இஃப் யூ வாண்ட் மோர் செக், உங்கள் பிஸ்னஸ் ஷுட் பி மோர். உங்கள் பிஸ்னஸ் மோராக இருக்கணும்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நிறையா இருக்கணும். அப்போ நிறைய பேர் வரணும்னா நிறைய பேர் ரெக்ரூட் ஆகணும். நிறைய பேர் ரெக்ரூட் ஆகணும்னா நிறைய ப்ரெசன்டேஷன் நடக்கணும். அப்போ நிறைய ப்ரெசன்டேஷன் நடக்கணும்னா நிறைய ப்ரெசன்டர்ஸ் வரணும். அப்போ ப்ரெசன்டர்ஸை நீ ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான் சுருக்கமாக வந்துடுறேன் உங்ககிட்ட. இப்போ நமக்கு வந்திருக்கிறது என்னங்க, ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கொண்டு போய் யார் காமிக்கலாம்னு நினைக்கிறீங்க? யார் வேணா காமிக்கலாம். அதுக்கு ஏதாவது பயிற்சி தேவை இருக்குமா? அப்போ நம்பர் ஆஃப் ப்ரெசன்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடுதா, ஜாஸ்தி ஆகலையா? ஏன்னா இது என்னுடைய முறை. நான் எப்படி ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃப்ளிப் சார்ட் பண்ணோமோ அதை நாங்கள் பயிற்சிகள் கொடுக்கும்போது, நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஆடியோ பண்ணிக்க சொன்னாங்க. ஆடியோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் அந்த பாடி லாங்குவேஜ் சார், அப்போது ஒரு வீடியோ, அப்போது வீடியோ ஒன்று எடுத்து காமிச்சோம். அப்போ அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணும்போது எனக்கே தோணுச்சு, ஏன் இதையே வீடியோவை காமிக்கலாமே. அப்படி நான் அந்த வீடியோ டூலுக்குள்ளே வந்து நான் 2009 இங்கே வரும்போது அந்த வீடியோ மூலியமாக நான் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்தது எனக்கு தெரியும். தமிழ்நாடு நம்பர் 1 அப்படின்னு வந்தது அப்படின்னாக்கா, அண்ட் நம்ம வீடியோஸை வந்து நம்ம மாத்திரம் யூஸ் பண்ணல, எல்லா ஸ்டேட்லேயும், ஏன்னா பல மொழிகளில் கொடுத்தோம், பல மொழிகள்லையும் அதை யூஸ் பண்ணாங்க. ஏன் இப்போ கூட நான் அந்த சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு போயிருக்கும்போது ஒரு கேரளா ஃபேமிலிஸ் அவங்க வந்து என்னோட அவ்வளோ அந்யோன்யமாக, உங்கள் வீடியோ தான் சார், உங்கள் மலையாள வீடியோ தான் நாங்கள் பார்த்து போட்டு எல்லாருக்கும் காமிச்சு வளர்ந்தோம். என் பெருமைக்காக நான் வரல ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஐ எம் வெரி சாரி அபவுட் இட். பட் பாயிண்ட் இஸ் வெரி ஈஸிலி டூப்ளிகேட்டபிள். இப்போ அதே விஷயம்தான் நம்ம நிறுவனமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 18 மினிட்ஸில் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நாம் பக்காவாக யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு 1999 இங்கே, இன்னைக்கு 2026 இங்கே. இந்த இடைப்பட்ட 26, 27 வருடங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம சேகரிச்சிருக்கோம். இப்போ யார் என்ன கேள்வி கேட்டாலும், ஒரு உதாரணமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து யாராவது தேவையில்லாகவோ ஏதாவது பேசினாக்கா என்னால் அத்தனை பேருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். இப்போ என்னால் முடியும், எல்லாராலையும் முடியுமா? பட் எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதான் கருவிகள் வழியாக இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்குன்னு பாருங்க. மனிதன் ஒரு ஜீவராசி, அது மாதிரி எவ்வளவு ஜீவராசி, சிங்கம், புலி, அது எல்லாம் ஒரு ஜீவராசி. இவ்வளவு ஜீவராசிகள்ல எந்த ஜீவராசி உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது? மனித ஜீவராசி. ஓ, சூப்பர் ஸ்ட்ராங் இல்லைங்களா? அந்த மனித ஜீவராசிய தெருவில் இருக்கிற ஒரு நாய் துரத்துச்சுன்னா அவனால் ஓட முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆனா அவன் தான் உலகத்தை ஆள்றான். ஏன்? அவனோட தனிப்பட்ட பலம் அல்ல, அவன் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கருவிகள். நொடி சொடுக்கல ஃப்ளைட்ல ஒரு பறந்து எங்கேயோ போயிடுவான், ஜெட்ல எங்கேயோ போயிடுவான். ஒரு நொடி சொடுப்புல அத்தனை பேரும் ஒரே ஷூட்டு தான். எதனால? கருவிகள். கருவிகள் தான் அவனை பலமாக்கி இருக்கு. அப்போ அதே மாதிரி
நாமும் இந்த வியாபாரத்தில் வளரணும் அப்படின்னா இந்த கருவிகளை நாம் சரியாக உபயோகப்படுத்தினோம்னா நாம் மிகப்பெரிய பலசாலியா மாறிடலாம். இப்போ அந்த விஷயத்த உங்க முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கு. இதை நான் RS ராஜன் டீம் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். யார் வேணாம் இதை எடுத்துட்டு போனோம்னா அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான பதில் அங்க இருக்கும். நிச்சயமாக 10 பேர் இடத்துல போய் பேசினோம்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் 6லேருந்து 8 பேரை எய்தர் ஒரு கஸ்டமராகவோ அல்லது நிச்சயமா டிஸ்ட்ரிபியூட்டராகவோ நம்மளால பண்ணிட முடியும். இப்போ நம்ம பிஸ்னஸ் எப்படி வளரும்னு பாருங்க. ஸோ அதற்கு நான் முதல்ல ஐ லைக் டு ஷேர் வித் யூ. we have created a channel. அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தட் சேனல் நான் அதனுடைய லிங்க்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சேனல் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா பாஷா சார்? ஷேர் ஆகுது சார், ஷோ ஆகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி சேனல். இந்த சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னா TN தமிழ்நாடு வெஸ்டீஜ் ப்ராஸ்பெக்டிங் சேனல். இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஓகேங்களா? யூ கேன் யூஸ் இட். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஏதாவது இது பண்ணிக்கணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இதில் we have kept வீடியோஸ் பிகாஸ் வீடியோஸ் கருவிகள். இப்போ முதல்ல இருக்கிற ஒரு வீடியோ இஸ் அன் இன்ட்ரடக்டரி வீடியோ. இங்கே போட்டிருக்கு பாருங்க, நியூ டெலிகிராம் சேனலுடைய இன்ட்ரடக்ஷன். இந்த சேனலை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ தட் யூ நோ ஹவு டு யூஸ் இட். அண்ட் இந்த வீடியோவில் எல்லாமே நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பேன். ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த சேனலுடைய இப்போ இந்த ஜூமில் இருக்கிறவர்களுக்கு நான் உங்களுக்கு அந்த லிங்கை இப்போ அனுப்புகிறேன். ஐ ஜஸ்ட் நோ ஷேர் இட் வித் யூ. ஒரு நிமிஷம். chat பாக்ஸில் ஐ ஹவ் நவ் ஷேர்ட் எ லிங்க். ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாஷா சார், லிங்க் வந்துருச்சா? வந்து சார், காட் சார். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இட் வில் பி ஆஸ்க் யூ டு ஜாயின். ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி தேர் டு தட் சேனல். நான் ஏன் டெலிகிராம் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எதில் வச்சுருந்தாலும் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஒரு 2 வருடங்கள் கழித்து ஒருத்தர் ஜாயின் பண்ணால் கூட இந்த முதல் வீடியோலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாரையும் பார்க்கலாம். வேற வாட்ஸ்அப்லேயோ மற்றதுலேயோ உங்களுக்கு அந்த வசதி கிடைக்காது. ஸோ அதனால தான் அந்த டெலிகிராம் இதை நான் உங்களுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இன்னும் அதை வேறு ஏதாவது பண்ண முடியுமானா உங்களுக்கு பண்ணி இட் வில் பி கிவன் டு எவ்ரிபடி. டோன்ட் ஒரி அபவுட் எனி நோட் டீம் டிமார்க்குவேஷன். நம்ம எல்லோரும் சேர்ந்து வளரணும். என்டையர் சமுத்திர தண்ணி ஒரே ஆள் குடிக்கணும் முடியாது. அதனால் டோன்ட் ஒரி அபவுட் இட். லெட்ஸ் ஆல் க்ரோ டுகெதர் அண்ட் வி வில் ஆல் ப்ராஸ்பர் டுகெதர் அண்ட் வி வில் ஆல் ராக் டுகெதர். ஸோ இந்த லிங்கை எடுத்துக்கோங்க. இந்த லிங்கை என்ன பண்ணுங்க, முதல்ல நல்லா கவனிங்க ப்ளீஸ். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப உன்னிப்பான விஷயம். ஏன்னா இந்த லிங்க் இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். புரியுதுங்களா? நோபடி கேன் கம் அண்ட் ஜாயின் ஹியர். இட்ஸ் அ ப்ரைவேட் சேனல். ஸோ நம்ம லிங்க்கு கொடுத்தா தான் ஜாயின் பண்ண முடியும். அதனால் இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா பேஸ்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, அல்லது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா ப்ளீஸ் கவனிங்க. நம்ம டெலிகிராம் இதில் என்னுடைய கர்சரை நல்லா கவனிங்க. கர்சர் பாஷா சார், கர்சர் நான் மூவாவது தெரியுதா? கிளியர் சார், கிளியர் சார்.
இந்த 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 டெலிகிராம் இதுலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னர் நான் இப்போ என்னோட கர்சர் வச்சிருக்கேன், கை மாதிரி தெரியுது பாருங்க, அங்கே ஒரு 3 கோடுகள் இருக்கு. சார் பாஷா தெரியுதா பாஷா சார்? Very clear, sir. Very clear, sir. அதை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ என்ன ஆகுது, ஒரு டயலாக் இங்கே ஓப்பன் ஆகுது தெரியுதுங்களா? அப்போ அங்கே இங்கே சேவ்டு மெசேஜ்னு ஒன்று இருக்கு தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே தெரியுதுங்களா? மேலே பாருங்க, சேவ்டு மெசேஜ்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல கீழே மெசேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பாருங்க, இந்த மெசேஜ் பாக்ஸில் அந்த லிங்கை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சுங்க, இப்போ அந்த சேவ்டு மெசேஜுக்குள்ள இந்த லிங்க்கு உங்ககிட்ட இருக்கு. இப்போ யாருக்காவது வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த சேனலில் இருப்பீங்க, எங்கேயாவது இருப்பீங்க, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நேராக போய் இதுக்குள்ளே போயிட்டு சேவ்டு மெசேஜ்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது இருக்கும். இது அப்படியே அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம், அல்லது காப்பி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், மெயிலில் அனுப்பலாம், எதில் வேணால் அனுப்பலாம். ஸோ அப்போ நாளைக்கு உங்களுக்கு கீழே வரக்கூடிய டீமுக்கு இதை நீங்கள் கொடுப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் அனுப்பிச்ச லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. முடிந்தால் இப்போவே டெலிகிராம் சேனலில் சேவ்டு மெசேஜில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. ஐயோ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, now let's go back. To our channel. Fine. இப்போ இதில் let's go to the top. ஃபைன், நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ இஸ் இன்ட்ரடக்டரி வீடியோ. நான் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. திஸ் இஸ் இந்த முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. யூ ஹவ் டு கோ ஷோ. இது வந்து இங்கே இருக்கிற வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணி யாருக்காவது அனுப்பிச்சு அவங்கள பாரு அப்படின்னு சொல்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா that will end up into utter failure. நல்லா புரிஞ்சுக்கோங்க. This will totally be an utter failure. ஸோ ஃபார்வர்டு இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோடு எடுத்துகிட்டு போய் ஒருத்தரை பார்த்து அங்கே போய் வீடியோ காமிக்கணும். அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி அங்கே. பிகாஸ் 2022 ஆன்லைனில் இப்போ பண்ண கச்சடாலாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பீப்புள் வாண்ட் யூ டு கம் இன் பர்சன். ஏன்னா ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி, புரிஞ்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் எழுதிடுங்க. அவங்கள போய் பார்ப்பதற்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு நெவர் டாக் ஐ எம் கோயிங் டு கம் ஃபார் அ பிஸ்னஸ், ப்ராடக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா ஒன்றும் பேசாதீங்க தயவுசெய்து. பிகாஸ் நீங்கள் பேசக்கூடியது உங்களுடைய நண்பர், உங்கள் உறவினர், தெரிந்தவர். எப்படி இருக்கீங்க, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, உங்கள் உணவு எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா ஆல் எல்லாம் கெட்டு நம்ம பார்த்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. விடவுட் வி டாக் இந்த காஃபி டேயில், இந்த ஸ்டார் பக்ஸில், இல்லை எங்கள் ஊரெல்லாம் அது இல்லை சார் அப்படின்னா நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா டீ டைம், டீ பாய் அது மாதிரிலாம் திறந்து வச்சுருக்காங்க. உங்களால் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு டோன்ட். நம்ம அப்படியே உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம இத்தனை நாள் ஆச்சுப்பா கொஞ்சம் அப்படியே பேசுவோமே. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இது இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கெட் அன் அப்பாயின்மெண்ட். லிஸ்ட்டு முதல்ல எழுதுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 அப்பாயின்மெண்ட் வச்சுக்கோங்க. ஏன் 2? 1 தவறினால் 1 நிச்சயம் நடக்கும், அதுக்காக 2. அடுத்தது வெஸ்டீஜில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிதாக காமிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர் கீழேயுமே பெரிய குழுக்கள் இருக்கு. அந்த பெரிய குழுக்கள் நிறைய இன்ஆக்டிவ் பீப்புள் இருக்காங்க.
இன்னைக்கோ இன்ஆக்டிவ் ஆகி போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கம்பெனி பண்ணியிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா திருப்பி they may become activated. ஸோ அவங்களையும் போய் பார்க்கலாம் நம்ம. அந்த ஒரு விஷயம் நமக்கு வெஸ்டீஜில் இருக்கு. ஸோ அது ஒரு தனி லிஸ்ட்டு, இது ஒரு தனி லிஸ்ட். அட்லீஸ்ட் ஒன்றா இதுவோ அதுவோ அட்லீஸ்ட் 1 or 2 அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்ரிடே. அப்போ ஸோ தட் எவ்ரிடே யூ ஆர் என்கேஜ். அண்ட் பார்க்கும்போது புது ஆளுங்களுக்கு அவர் வந்து இது பேசிகிட்டே இருக்கும்போது எடுத்தோன்னே இது பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டாக் டு ஹிம். உங்கள் ஃபேமிலி எப்படி அதெல்லாம் பேசிட்டு ஐ சா சம்திங் வெரி பியூட்டிஃபுல். நல்லா கவனிங்க. நான் இதாகிட்டேன். ஐ திங்க் நீயும் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2 வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று இந்த 2, இது 2 1.5 நிமிஷம் தான் ஓடும். இந்த வீடியோக்களை காமிங்க. இப்போ நான் காமிக்கிறேன். அது பாஷா சார் அதை நான் காமிக்கும் போது ஆடியோ வருதா சொல்லுங்கள். ஆடியோ வரலன்னா ஐ வில் ஷோ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நீங்க நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடியது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ வந்துதா? Clear ஆகுது சார், clear. இல்லை வீடியோவில் ஆடியோ வந்துதா? Yes sir, clear sir. ஓகே. என்னன்னா நம்ம வேலை செய்யணும்னா நிறைய படிக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வியாபாரம் பண்ணணும்னு நிறைய முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்படி நிறைய படிச்சு நிறைய முதலீடு போட்டு வியாபாரமோ வேலையோ செஞ்சு நம்மளுடைய சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த்ரூ தான் இருக்கு. பட் எதுவும் படிக்காம எந்த முதலீடும் போடாம மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நம்ம கண்ணெதிரியே கிடக்கு. அதை நம்மளால பார்க்க முடியல. இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். இதன் மூலியமாக மிகப்பெரிய லெவலில் நான் ஜெயிச்சிருக்கேன். என் மூலியமா நிறைய பேர் ஜெயிக்கவும் வச்சிருக்கேன். இது என்ன உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். லிபர்ட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, முதலீடு போடணும்னு அவசியம் இல்லை. இதை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு நான் மாத்திரம் இல்லை, என் மூலியமாக நிறைய பேரை இதன் மூலியமாக சம்பாதிக்க வச்சிருக்கேன். இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனில் நீங்களும் பங்கு எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னாக்கா there's a link below, you can click. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. அல்லது இது காமிங்க. படைக்கப்பட்ட போதே ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா வளங்களையும் இயற்கை படைத்திருக்கிறது. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால், இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வெற்றிகரமானதாகவும் ஆனந்தமயமானதாகவும் வாழக்கூடிய வாழ்க்கையானது மிகப்பெரிய தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்ற சிலருக்கு மட்டுமே இது சாத்தியமாகியுள்ளது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது நமது அன்றாட தேவைகளுக்கே போராட வேண்டி இருப்பதால் நம்முடைய கனவுகளை தொலைத்துவிட்டு காம்ப்ரமைஸ்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நமது சரியான முயற்சியை மட்டுமே மூலதனமாக்கி உலகின் அனைத்து விதமான உல்லாசங்களையும் அனுபவிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஏக்கம் மட்டுமே பதிலாக இருக்கின்ற நிலையில், இல்லை, இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரே வழி அப்போ நம்மளுடைய 3வது வீடியோ இங்கே இருக்குது. இது வந்து இங்கிலீஷில் வந்தது. இதை நான் தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூடிய விரைவில் கம்பெனியோடைய தமிழாக்கமே வந்துடும். கம்பெனியோட தமிழாக்கம் வந்தால் அந்த கம்பெனியோட தமிழாக்கம் இந்த இடத்துல ஐ வில் ரீப்ளேஸ் இட். இப்போது இந்த வீடியோவை, தமிழோடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹேவ் அ லுக். திஸ் வில் டேக் நம்மளுடைய பிஸ்னஸை டு நெக்ஸ்ட் லெவல். உங்களுடைய உழைப்புக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும் ஒரு உலகத்தை கற்பனை செஞ்சு பாருங்கள். அங்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் கனவுகளுக்கு உங்களை நெருக்கமாக்கும். வெஸ்டீஜிற்கு உங்களை வரவேற்கிறோம். மாற்றம் என்பது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது ஒரு நிஜம் என்பதை உணர்த்தும் சமூகம் இது. இங்கே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் ஒரு புதிய வாய்ப்பு. வெஸ்டீஜ் தனது பயணத்தை 2000 10 தயாரிப்புகள் 2 அலுவலகங்களுடன் தொடங்கியது. இது பெரிய தொலைநோக்கு
ஒவ்வொரு அடியிலும் ஆதரவுடன் ஒரு பாரம்பரிய தொழிலை தொடர்பனை நிறுவனமாக பெருமையுடன் நிற்கிறது. உலகளவில் சிறந்த நேரடி விற்பனை நிறுவனங்களில் ஒன்றாக இது தொடர்ந்து தரவத்தோடு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க மக்கள் பொருளாதார சுதந்திரத்துடன் வாழ உதவ வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாங்கள் தொடங்கினோம். அதுவும் அவர்களின் சொந்த விருப்பப்படி அமைய வேண்டும். வேண்டாம் என்று சொல்ல தெரிந்தவர்களை எங்களுக்கு பிடிக்கும். கொண்டாட்டங்களை விரும்புபவர்கள், பங்களிக்க விரும்புபவர்கள் மற்றும் குழுக்களை உருவாக்க விரும்புபவர்களை எங்களுக்கு பிடிக்கும். இன்று வெஸ்டீஜ் சம்பாதிப்பதற்கு ஒன்று மட்டுமல்ல, மிகச்சிறந்த தரமான தயாரிப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு பிரத்யேக அவர் என்னை பார்த்ததும் அவருக்கு கண்மா என்றேன். அவள் ஆம் தெரியும். வளர்ச்சி உங்கள் கைகளில் உள்ளது. ஒவ்வொரு அடியிலும் ஆதரவுடன். நாம் நிதி சுதந்திரத்தை பற்றி பேசினால், நாங்கள் துபாய் பயணத்தில் இருந்தோம். அங்கே என் மகளுக்கு ஒரு பை பிடித்திருந்தது. சேனல் பிராண்ட் அதுக்கு அவர் பரவாயில்ல விடு என்றார். அதனால நான் அதை அப்படியே விட்டு விட்டேன். பிறகு அவள் அங்கே சென்று சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள ஒரு பையை எடுத்தாள். பில்லும் போட்டுட்டாள். அதனால் நான், மகளே விலை தெரியுமா என்றேன். அவள் ஆம் தெரியும், அப்பா இருக்கிறார் என்றாள். அப்போது அவர் என்னை பார்த்ததும் அவருக்கு கண்ணீர் வந்துவிட்டது. ஏனென்றால் என்கிட்ட அந்த சக்தி இருக்கிறது. பணம் மற்றும் நேரம் ஆகிய இரண்டின் சுதந்திரமும் என்னிடம் உள்ளது. இது அனைத்தும் 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 நேரடி விற்பனையால் மட்டுமே, வெஸ்டீஜால் மட்டுமே சாத்தியமானது. உச்சியை அடைபவர்களுக்கு வெஸ்டீஜ் எலைட் கிளப் போனஸை வழங்குகிறது. நிறுவனத்தின் வணிக அளவில் 2% கொண்டு வழங்கப்படும் இந்த பிரத்யேக வெகுமதி 2020 30 இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ்ல அப்படியே இருக்கு. இதை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ லெட் மீ நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக அதை பார்க்கலாம். அடுத்தது இப்போது அவர்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சுப்பா, அதெல்லாம் அம்கப்பா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, இங்கே இன்னொரு வீடியோ வச்சுருக்கோம் அபவுட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெஸ்டீஜ். அதாவது 2004 வெஸ்டீஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தேவையில்லாத விஷயங்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே தலைகுனிகிற லெவலில் இருந்ததை வெஸ்டீஜ் எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தலை நிமிர வச்சது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு 10 நிமிட வீடியோ. இங்கே முதலீடு இல்லை, இங்கே நஷ்டம் இல்லை. ஸோ இதை காமிக்கும் போது ஓஹோ நான் இது மாதிரி கூட இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ அவங்களுடைய சந்தேகத்தை தீர்க்குவதற்கு, புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நாட் இந்த ஒரு வீடியோ மாத்திரமல்ல, இந்த வீடியோ அதாவது ப்ராஸ்பெக்டிங் வீடியோ அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை எடுத்து சொல்வதற்கு. அடுத்தது அவங்களுடைய கேள்விகள் பதிலுக்கு இங்கே ஒரு வீடியோ இருக்குது. அடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தரக்குறைவாக பேசினாங்கன்னா, இது நான் பல லட்சங்கள் செலவு பண்ணி தமிழாக்கம் பண்ணது. ப்ரொஃபஸரா இருக்காரு. அங்க அவரு தன்னோட மாணவர்கள் எல்லாருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் கிங், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சந்தோஷம். டாக்டர் கிங், உங்களோட எஜுகேஷன், பிசினஸ் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சிகாகோ பல்கலைக்கழகத்துல மார்க்கெட்டிங் பேராசிரியரா இருக்கேன், டெக்சாஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 20 நிமிஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு அக்குவேர் ஆணிவேராக ஒவ்வொரு விஷயமாக இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், எவ்வளவு மிக உன்னதமான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை 20 நிமிஷத்தில் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய சந்தேகம் தீரும். அடுத்தது இன்னொன்று என்ன வரும், எனக்கு நேரமே இல்லை, காத்தால போனால் நான் நைட்டு தான் ஏன் வரேன், எனக்கு அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எனக்கு ஒதுக்கிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னாக்கா இங்க பேரபிள் ஆஃப் பைப்லைன் அப்படிங்கறத தமிழ்ல இங்க வச்சிருக்கோம். இங்க பாருங்க இந்த வீடியோ. வரப்போறோம்னு அவங்களோட கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய கஷ்டப்படணும்னாலும் அவங்க ரெண்டுக்கு அப்புறமா கூட பைப்லைனோட ஒர்க் ரொம்ப கம்மியா தான் முடிஞ்சிருந்தது. அவர் சோ இதை காமிச்சீங்க அப்படின்னாக்கா நம்ம இதே மாதிரி போயிட்டு இருந்தோம்னா நம்மளும் இதே மாதிரி ஆயிடுவோம். அட்லீஸ்ட் இதுல கொஞ்ச நேரம் தானே பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற இது வரலாம். அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா கார் புக், லீடிங் லேடிஸ் புக், லக்ஸுரி கார் புக், இதனுடைய பிடிஎஃப்ஸ் இருக்கு. ஸோ இங்கே யார் சம்பாதிக்கிறதோ பாரு, இவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ பேர் லக்ஸுரி கார் வாங்கியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி மாறியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய கேட்லாகு, நம்மளுடைய V20 டிஜிட்டல் புக்கு எல்லாமே இங்கே இருக்குது.
ஸோ இப்போ இதெல்லாம் காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய சந்தேகங்கள் தீரும். ஒன்று. இதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா யூ காட் லாட் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ். அக்ரிகல்ச்சர் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்டோட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது அத்தனையும் நம்ம சரியா செய்தோம் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி 10ல் 6லேருந்து 7 பேர் ஆவதற்கு உண்டா இல்லையா? அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ஒரு துருப்பு சீட்டு. இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவன் அட்லீஸ்ட் ப்ராடக்ட் யூஸராகாத ஆகணும். எதுன்னு கேட்குறீங்களா? இங்கே கடைசியில் வந்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 months பேக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜி டிவியில் வந்த நியூஸ். அதாவது பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்டையர் கண்ட்ரியில் ரேண்டமாக போய் எல்லாம் பண்ணிங்க பாருங்க. இது வந்து யூடியூப்லேயும் இருக்குது வீடியோ. தி கிரேட் எஸ்கேப். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் 100 ஆப்ரேஷன்கள் நடந்ததுன்னா அதில் 50 ஆப்ரேஷன்கள் தேவையே இல்லாமல் நடக்குது. காசை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இது 2009 நான் இணைந்த போது விஜய் டிவியில் வந்த ஒரு கிளிப்பு. எப்பேற்பட்ட கொள்ளை விஷயங்கள்லாம் அங்கிட்ட நடக்குது. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அப்போ இதை நீங்கள் காமிச்சிங்கன்னா இன்னைக்கு பாரு, நாளைக்கு போய் இதில் போய் மாட்டோம் நம்ம. அப்போ இதில் மாட்டாமல் இருக்கணும்னா நமக்குள்ள வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய துணை உணவுப் பொருள்களை, நியூட்ராஸ்டிகல்ஸ், இதை நாம் எடுக்கும்போது நம்ம இதிலிருந்து தப்பிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ சொல்லுங்க, அவர் ப்ராடக்ட் யூஸராக நிச்சயமாக மாறுவாரா மாட்டாரா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு அற்புதமான கருவி இருக்குது. நம்மளுடைய நிறுவனம் ஒரு அற்புதமான டூல் கொடுத்துருக்காங்க. அதை நான் தமிழில் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த லாங்குவேஜ்லேயும் வரும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லாங்குவேஜ்லேயும் இதே மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறேன். நான் இப்போ அடுத்து அமிச்ச லிங்கை இப்போ நான் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் என்னுடைய டின்னர் முடிச்சுட்டு ஐ வில் ஷேர் இன் மை வாட்ஸ்அப் குரூப்ஸ். ஐ வில் ஆல்சோ ஷேர் இட் வித் மிஸ்டர் பாஷா சார். அதே மாதிரி பாஷா சார் அதர் டீம்ஸ்க்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வளரலாம். வி கேன் ஆல் ராக் டுகெதர் அண்ட் தமிழ்நாடுவை நல்லா தூக்கி பிடிச்சி பண்ணலாம். ஐ ஹோப் இந்த டூலை நம்ம மிகப்பெரிய லெவலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு வாழ்த்தோடையும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறந்திருக்கிறது. தமிழ்நாடு சூப்பராக வளருவோம். மற்ற ஸ்டேட்டுகளையும் நம்மளுடைய டீமை வெனவர் அடுத்த லாங்குவேஜ்லேயும் அதே மாதிரி எல்லாத்திலும் என்னால் இப்போ மாற்றி தர முடியும் உங்களுக்கு. டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ அடுத்தடுத்த சேனல்ஸ்லேயும் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா we have got a great tool. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் நல்லா புரியுங்க. ரெக்ரூட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும். ரெக்ரூட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி. அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிக் பிஸ்னஸ் பிக் செக். ஸோ இதுக்கு ஃப்ளிப் சார்ட்ஸு, கார் புக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூட்டர்லேயோ உங்கள் இதுலேயோ ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கார் புக்கோ அல்லது ஒரு லீடிங் லேடிஸ் புக்கோ அது மாதிரி விஷயங்கள் ஒரு பேப்பரில் அப்படி எடுத்து அந்த ஷைனிங் பேப்பரில் எடுத்து காமிக்கும் போது அது ஒரு அற்புதமான டூல். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஜஸ்ட் கிவ் மீ ஒரு ½ hour டைம். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாருக்கும் நான் லிங்க்ஸ் இந்த இதில் லிங்க் கொடுத்துட்டேன். நான் இந்த லிங்கை நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த லிங்க்ஸை நான் ஆஃப்டர் மை டின்னர் ஆல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணுறேன். irrespective of team, everybody enjoy it. And I will also forward it to பாஷா சார், அசோக் சார், அவங்களுக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி வெஸ்டீஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் எந்த ஒரு டிவிஷனும் கிடையாது. வி ஆர் ஆல் வெஸ்டீஜ். வி ஆர் ஆல் ஃப்ரம் லெட்ஸ் ஆல் வெஸ்டீஜ் ராக் ஆகணும். வெஸ்டீஜ் ஷுட் பிகம் நம்பர் 1 கம்பெனி நாட் ஓன்லி இன் இந்தியா அண்ட் என்டையர் வேர்ல்டு. அதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. அண்ட் பாஷாவுக்கு நான் தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். அசோக் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பேச வச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் க்ரோ டுகெதர்
and rock together. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டீம் இன்னைக்கு பார்த்த ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது டிஜிட்டல் பேஸ் பண்ணி, இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டுக்குள்ள இருக்கோம். அந்த ஃபாஸ்டான வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டான பீப்புளுக்கு எப்படி நம்ம ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸை நமக்காக ராஜன் சார் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சேனலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான திங்ஸும் டிஜிட்டல் பேசிஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, பிஸ்னஸ் டூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். இந்த மாதிரி ட்ரைனிங் செக்ஷன் நமக்காக மிஸ்டர் ராஜன் சார் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஷா சார். இன்னொரு விஷயமும் ஃபார் அதர் பீப்புள், என்னுடைய டீமில் இல்லாதவர்களுக்கும் என்னுடைய மொபைல் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ சார், டெலிகிராம் லிங்க் அனுப்புங்க. ஐ வில் ஆல்சோ சென்ட் த லிங்க். பட் மீன்வைல் ஐ வில் சென்ட் த லிங்க் டு பாஷா சார், அசோக் சார். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆல் வெரி பெஸ்ட் டீம். கண்டிப்பாக டேஸ்டி